மட்டன் பெப்பர் போட்டு தொக்கு பண்ண போகிறேங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு மெலிசாக அரைச்சி வச்சுருக்கேன் 2 வெங்காயம், போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சுங்க. இப்போது 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் மெலிசா, அதையும் போட்டுட்டு ஒரு 2 கருவேப்பிலையோடு சேர்த்து அதையும் வதக்கணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது எடுத்து வச்சுருக்கிற மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோங்க. இது அதில் அப்படியே சேர்க்கணும். இப்போது இந்த மட்டனுடைய கலர் கொஞ்சம் மாறுற வரையும் எண்ணெயிலே நல்லா கலந்து விடணும். கறி நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. இதிலே தனியாகவும் கலந்துருக்கோம். தனியாக சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூள் தான், அதனால் போட்டாச்சு 1/2 ஸ்பூனு. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர், அவ்வளோதாங்க. இதை கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு 4 விசில் 5 விசில் வச்சு வேக வச்சுக்கணுங்க கறியை. அவ்வளோதான். இப்போது குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டாச்சுங்க. ஒரு 5 விசில் வந்தது, இறக்கிட்டு பார்ப்போம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறோம். நல்லா தொக்கு மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் மிளகுத்தூள் பொடி பண்ணது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இது நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே இறக்கிட வேண்டியது தாங்க. இது ஒரு 2 நிமிஷம் கழித்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. சுவையான மட்டன் பெப்பர் தொக்கு ரெடிங்க. அதில் கறிவேப்பிலையை போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி பரிமாறது பார்க்கணும். கொஞ்சம் சாப்பாடு, சாம்பார், இது வந்து மிளகா கிள்ளி தண்ணி சாம்பாருங்க.
ஒரு மிளகுத்தூள் போட்டு ஒரு முட்டை ஆம்லெட்டு. இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.